செல்லும் இந்த பாதை எங்கே செல்லும் இந்த பாதை? என்னது இது பானுமதி மென்டல் நம்ம பாடுற பாட்டையே பாடிட்டு வரா. அது யாரு? பாக்கி இவ்வளவு கூட சுத்திட்டு இருப்பாளே அக்கா கறியோட. அவ ஃப்ரெண்டாட்டா இருக்கு. நம்ம அக்கா கறி தான் நம்மளை சேர்த்திக்க மாட்டேங்கிறா. சரி இவ்வளோ கிட்ட ஒரு ஆக்டிங்கை போட்டு பார்ப்போமே. இவ்வளோ ஏதோ சோகத்தில் முங்கி போய் உட்காந்துருக்கிற மாதிரி தான் இருக்கா. என்னது இது பானுமதி மென்டலும் வந்து சோகமாக உட்காருது. நம்மளுக்குன்ட்டு யார் இருக்கா? நம்ம அக்கா கறியை நம்ம கிட்ட பேசுறது இல்ல. இவளுக்கும் நம்ம நிலமை தான் போலையே. பேசாம இவ கூட நம்ம ஃப்ரெண்ட் ஆயிடலாமா? இங்கே வந்ததுக்கு பேசாமல் திரும்பி நம்ம ஊருக்கே போயிடலாம் போல். இங்கே வந்தால் அக்கா ஃப்ரெண்ட்ஸுன்னு எல்லாம் ஜாலியாக இருக்கலாம்னு நினச்சேன். இங்கே வந்து யாரும் நம்மள மதிக்க மாட்டேங்கிறாங்க. எக்கா எக்கா என்னையாம்மா கூப்பிட்டேன்? ஆமாக்கா உங்களை தான். என்னம்மா சொல்லு. நம்ம ரெண்டு பேரும் பேசாம ஃப்ரெண்ட் ஆயிக்குவோமாக்கா. ஏன்னா என் நிலமை தான் உங்களை கொண்டு நினைக்கிறேன். நல்ல வேலை நீயாச்சும் என்ன புரிஞ்சுக்கிறதுக்கு இருக்கியே. நான் திரும்பி எங்கள் ஊருக்கே போயிடலான்னு நினச்சேன். சரிக்கா அழாதீங்க. நான் தான் இப்போ உங்களுக்கு ஃப்ரெண்டு கிடச்சிட்டோம்ல. சரி இனி நம்ம ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம் நம்ம ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ். இது என்ன வசந்தி அக்கா இந்த பானுமதி மெண்டல் கூட உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. ஏ வசந்தி அக்கா. ஹா இந்த பானுமதி ஏதோ போட்டு கொடுத்துருக்கா போலயே. ஃப்ரெண்ட் இவதான் ஃப்ரெண்ட். நம்மளோட மெயின் குறிக்கோளே இவ தான். நம்ம எல்லாத்தையும் பிரிச்சு விட வருவா. ஆமாம் ஃப்ரெண்டு எனக்கும் இவளை பற்றி தெரியும். வசந்தி அக்காவை எப்படி நம்ம வழி கொண்டு வரதுன்னு எனக்கு தெரியும். ஏ பங்குச்சக்கா என்ன கோலம் இது? காமெடியா வாட்டி இருக்கு. ஓணம் வேற வருது பத்தி. அதான் ஓணம் சேலை. சரி இரு போய் மாத்திட்டு வாரேன். ஏன்க்கா இதேவே போடலாம்ல? இல்லட்டி வெள்ளை சேலை வேற பாத்தியா? அழுக்காயிட்டுன்னா என்ன பண்ண? அதான். சரிக்கா. அக்கா கொஞ்சம் போயிட்டு சீக்கிரம் வாங்கக்கா. பின்னாடி பார்த்தீங்களா வசந்தி அக்காவும் உங்கள் தங்கச்சி பானுமதியும் ஒன்று கூடி சேர்ந்து பேசிட்டு இருக்கிறத. ஏதோ இந்த பானுமதி அக்கா வசந்தி அக்காவை ஏற்றி விட்டுருக்காங்க. இவளுகளோட ஒரே தொல்லட்டி இருவாரேன். சீக்கிரம் மாற்றிட்டு வாங்கக்கா. சரிட்டி இப்போ ஓடியாரேன். இவளுகளோட ஒரே தொல்லையா போச்சுமா. எக்கா நம்ம சும்மா அப்படியே கேஷுவலாக உட்கார மாதிரி உட்காருவாங்க்கா. சரி எக்கா நான் ஒரு பிளான் வச்சுருக்கேன். அதை கேளுங்களேன். சொல்லுட்டி. சரிட்டி. அப்புறம் எக்கா ஓணம் சிலையெல்லாம் எங்க எடுத்தீங்க? அதையே வாங்கிட்டு வந்தாங்கம்மா. இந்த பானுமதிக்கும் சேர்த்தி தான் வாங்கியிருக்காங்க. நம்மளுக்கும் சேர்த்தியா? ஆமாக்கா நானும் வசந்தி அக்காவுக்கு ஓணம்க்கு ஏதாச்சும் சாப்பிட தரலாம் அப்படின்னு நினச்சேங்க்கா. சரி விடுங்க வேண்டாம், நம்ம மட்டும் விருந்துக்கு போய்க்கலாம். அவங்க தான் பெருசாக அழுப்பிட்டு திரியிறாங்களே. ஆமாட்டி சாப்பாடா? எக்கா எக்கா என்ன டீ சொல்லு. எனக்குமாக்கா சேலை எடுத்தீங்க? இல்ல டீ ஊர்ல உள்ளவங்களுக்கெல்லாம் சேலை எடுத்தேன். எக்கா சொல்லுக்கா. ஆமாட்டி உனக்கும் தான் எடுத்தேன். எக்கா என் கூட பேசுக்கா ப்ளீஸ்க்கா. எக்கா கீழே கொஞ்சம் சிரிக்க தானக்கா செஞ்ச. இல்லட்டி எக்கா பேசுவியா மாட்டியாக்கா? சரி அக்கா. அதான் சரின்னு சொல்லிட்டோம்ல டீ. யாஹூ யாஹூ அக்கா என் கூட பேசிட்டாங்க. எட்டு நெட்டவல்லு விருந்தாட்டி. ஆமா உங்களுக்கு விருந்து கொடுக்குறாவோ. பெருசா அழுப்பிட்டு போனீங்க. உங்களுக்கு விருந்து கொடுக்கணுமா மாமி? எட்டி அதை சும்மா உன்னை ப்ராங்க் பண்ணம்ட்டி. அதுக்கெல்லாம் மாட்டி தரமாட்டேன். ஆனால் என்ன டீ ஏதாச்சும் ஒன்று உருப்படியாக சொல்லிட்டி. சரிக்கா. அப்போ சரியா? ஏம்மா ஆமாம்மா சரிதாம்மா. எப்படி ஒரு நேரம் சோத்துக்கு என்னெல்லாம் அவஸ்தைப்பட வேண்டியது இருக்கப்பா. பங்கஜக்கா ஒரு சோழி கிடக்குக்கா. நான் அந்த ஊருக்கு ஒதுக்குப்புறமா கொஞ்சம் போக வேண்டியது இருக்குக்கா. நான் போயிட்டு ஆறேன் என்ன? சரிடி போயிட்டா. எக்கா வாக்கா நம்ம டான்ஸ் ஆடுவோம். ஏட்டி விடுட்டி. சரிக்கா நீங்கள் டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. நானும் வசந்தி அக்காவும் போயிட்டு ஆறோம். வாட்டி நம்ம போவோம். எட்டி பயமா இருக்கட்டு. என்ன எடுத்துக்கிட்டே கூட்டிட்டு வந்த காடெல்லாம் இருக்கட்டு. எக்கா எனக்கும் பயமாதாக்கா இருக்கு. இங்கே தாங்க்கா சொன்னாவோ போயிட்டு வந்துடலாங்க்கா. சரிட்டி. எட்டி மழை வேற தூர்ந்துட்டு. எக்கா கொஞ்சம் தூரம் தாங்க்கா வாங்கக்கா போயிட்டு வந்துடலாம். சரிட்டி வாரேன். வித்தியாசமா எல்லாம் சவுண்டு கேட்குவே. எட்டி உண்மையை சொல்லிட்டு எனக்கு வழி தெரியுமா தெரியாதாட்டி? தெரியும்க்கா. யாரது? நம்ம மஹாலுக்கு வர மாதிரி இருக்கு. சரி நம்ம போயிடுவோம். யாரது என் காட்டுக்குள்ள வருது? ஐயோ இவன் பேச்ச நம்பி நம்ம வந்து ஒரு பேய்கிட்ட மாட்டிக்கிட்டோமே. நம்ம அப்படியே பார்க்காத மாதிரி ஓடிடுவோம். யாத்து எங்க போனான்னு தெரியல. போச்சு
போச்சு, நல்லா மாட்டிக்கிட்டு இந்த பேய்கிட்ட. நேரா போவோம். வசந்தி அக்கா, வசந்தி அக்கா. எங்க கொண்டு கத்திட்டு இருக்கா பாரு. ஏ பைத்தியமே, என்ன விட்டுட்டு எங்கிட்டே வந்த? எக்க எங்க போனிய? எட்டையோ நாங்க ஒரு பேய்கிட்ட மாட்டிக்கிட்டோம்ட்டு. பேயா பேயா. எக்கா எனக்கு ரொம்ப பயமா இருக்குக்கா. தலையெல்லாம் கிறுக்கிறுன்னு வருவக்கா. இருட்டதுக்குள்ளார எப்படி நம்ம வீடு போய் சேருவோம் தெரியலக்கா. எட்டி உன்ன நம்பி நான் வந்ததுக்கு நானும் நல்லா மாட்டிக்கிட்டோம்ட்டு. சரிக்கா, மனதைரியத்தை மட்டும் கை விட்டுறாதீங்கக்கா. போயிடலாம்க்கா, ரோடு வந்துட்டு. சரிட்டி. ஐயோ, எங்க போவேன்னு தெரியலையே. ஷார்ட்கட்டுன்னு சொல்லி இங்க அனுப்பிச்சு விட்டானுங்களே. எட்டி யாரோ ப்ளூ சுடிதார் அக்கா வர்றாங்க அப்படி. எக்கா ஒரு நிமிஷம் நல்லா பாருங்க. அது பார்க்க என்னோட நாத்தனாக்காரி மாதிரி இல்ல. நிக்கி நிக்கி, இங்க வாமா. என்னி வசந்தி அக்கா, நீங்க எல்லாரும் எங்க? இங்க அத நான் தான் அது உங்ககிட்ட கேட்கணும். எல்லாம் அன்னிக்காரியை நம்பி ஏதோ ஒரு காட்டு பாதையில வந்து மாத்திக்கிட்டோம்ட்டி. ஏன் நாத்து இந்த அக்கா ஏதாச்சும் உளறிட்டு இருப்பாங்க. நம்ம ஊருக்கு ஒதுக்கு போறோமா, ஒரு மஹால் கேட் இருக்குள்ள, அதை தாண்டி போனா ஒரு கடை இருக்குமா, அங்கதான் போகணும். அது எங்கேன்னு தெரியுமா? இப்பதான் நீ அதை தாண்டி வர, வாங்க கொஞ்சம் தூரம் போவோம். சரி நாத்து. வசந்தி அக்கா வந்தாச்சு. போதும், ஓவரா சீனை போடாதீங்க. எங்க நில்லுங்க, நான் அந்த கடைக்கு போயிட்டு வரேன். எக்கா போமா. ஐயோ, அந்த காட்டு பாதைக்கெல்லாம் நான் திரும்பி வரலட்டி. ஒழுங்கா ஏதாச்சும் ரோட்டு வழியில கூட்டிட்டு போயிரு. ஷார்ட்கட்டு கூட்கட்டுன்னு சொல்லி காட்டு பாதையில கூட்டிட்டு வந்து போட்டா. எக்கா இருட்டிச்சுலக்கா, அதனால ஷார்ட்கட்ல எல்லாம் கூட்டு போக மாட்டேன். வாங்கக்கா. என் மகளுக்கு கடைசியில வந்துட்டாளுங்களா? விட மாட்டேன்.